Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1156 part 1. ஓபன் பண்ணா நம்ம உசோப்பு கத்துற சவுண்டு நேரா போ கரெக்டா நேரா போ அப்படின்னு கதறுவான். இங்க லூஃபிக்கு பயங்கர சந்தோஷம். கரெக்டா தப்பிச்சு வெளியில வந்த உடனே உசோப்புக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி, ஆனந்த கண்ணீர் பிச்சுக்கிட்டு வரும். இது எந்த சீனுன்னு பாத்தீங்கன்னா லிட்டில் கார்டன் இருக்குதுல்ல, எல்பேஃப் வாரியர்ஸ் பிராகி அண்ட் டோரி 100 வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. கடைசியில பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆகி அங்க இருந்து தப்பிச்சு மீனோட வாய்க்குள்ள பூந்து வந்தாங்களே அந்த சீனு. வாய்க்குள்ள இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நம்ம கண்டிப்பா எல்பேஃபுக்கு போகணும், அங்க பெரிய பெரிய ஜெயண்ட்டுங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க நம்மளுங்க ஒரு வழியா எக்ஹெட் ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு எல்பேஃப் வாரியர்ஸோட கப்பல்லே இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல. அதனாலேயே அவனுக்கு அவ்வளவு ஹாப்பி. ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரியே திருப்பியும் எல்பேஃப் வாரியர்ஸை மீட் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாம எல்பேஃபுக்கு போறோம் அப்படின்ட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். சோ ஒரு வழியா ஜாலியா கிளம்பிட்டாங்க. இவங்க எப்ப எக்ஹெட் ஐலாண்டை விட்டு கிளம்புனாங்களோ அப்போத்துல இருந்தே நிப்பாட்டாம பார்ட்டி கண்டினியூவா போய்கிட்டே தான் இருக்குது. இனி எப்படியும் இவங்க அடுத்த ஸ்டாப்பிங்கே எல்பேஃப் தான். முன்னாடி எல்பேஃப் வாரியர்ஸோட கப்பல் போயிட்டு இருக்குது, பின்னாடி நம்மளுங்க கப்பல் வந்துகிட்டு இருக்குது. மெரைன் ஆளுங்களாலேயோ எல்லா மெரைன் கேப்டன்ஸாலையுமே எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லைன்னு வைங்க, எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. இங்க லூஃபி சாப்பிட்றத பார்க்கணுமே, இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம் ஒரு கை, இங்க ஒரு கடி அங்க ஒரு கடின்னு மாத்தி மாத்தி தின்னுட்டு இருப்பான். அந்த டைம் காஷியும் ஒய்மாவும் நம்ம லூஃபி கிட்ட பேசுவாங்க. என்னன்னா இந்த ரெண்டு ஜெயிண்ட்டும் ஆல்ரெடி வாட்டர் 7ல நம்ம ஆளுகளை மீட் பண்ணியிருக்காங்க. அட அந்த டைம் தானே நம்ம ஆளுங்க கவர்மெண்ட் எதிர்த்தெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது டைரக்டா நம்ம ஆளுகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வாரே ஸ்டார்ட் ஆச்சு. காஷியும் ஒய்மாவும் நம்ம ஆளுகளை மீட் பண்ணிட்டு வாட்டர் 7ல நம்ம ஆளுகளுக்கு பை பை சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இவனுக்கு ரெண்டு பேரும் லிட்டில் கார்டனுக்கு போயிருக்கானுங்க. அட அங்க தானே டோரியும் பிராகியும் 100 வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க, அந்த ஏரியா தான். அங்க போய் இவனுங்க பாஸை மீட் பண்ணானுங்களாமா. இதை கேட்டுட்டு லூஃபி விழுந்து விழுந்து சிரிப்பான். ஏன்னா 100 வருஷத்துக்கு மேல சண்டை போட்டுட்டு இருந்தானுங்களே, சரி போய் பார்க்கும்போது எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பானுங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல, இன்னும் சண்டை தான் போட்டுட்டு இருந்திருக்கானுங்க, அதுவும் வெறுங்கையில. உடனே நம்மளுக்கு ஷாக்கு, எதுக்கு வெறுங்கையில இவனுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தானுங்கன்னு. அதுவும் சண்டை எப்படி இருந்திருக்கும்னா வழக்கம் போலதான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மூஞ்சல் அடிச்சுக்கிட்டு மல்லாக்க போய் விழுந்துருவானுங்க. உடனே லூஃபிக்கு ஷாக் ஆகி அடிச்சு புரண்டு போய் பிராகி கிட்ட, ஆமா உங்க வெப்பன்ஸுக்கு என்னாச்சு, அதை வச்சு தானே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு கேட்பான். அது ஆக்சுவலா லூஃபி கப்பல் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக அவனுக்கு ரெண்டு பேர்த்தோட ஸ்வாடையும் யூஸ் பண்ணி ஒரு பெரிய மான்ஸ்டர் ஃபிஷோட வாயை ஓட்ட போட்டானுங்கல்ல, அந்த டைமே சில்லா உடஞ்சு போச்சு. அதை பிராகி பாத்தீங்கன்னா சொல்ல வருவான். லூஃபி வேற சோகமாயிருவான், ஏன்னா அவங்களால தான் இவங்க ஆயுதம் ஒரு வேலை உடஞ்சிருச்ச ஒண்ணு. ஆனா அதுக்குள்ள டோரி உள்ள பூந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சில பல காரணங்களால உடஞ்சு போச்சுன்னு சமாளிச்சிருவான். அவங்களுக்காக தான் உடஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டான். அப்ப காஷி இருந்துட்டு, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க, இந்த அளவுக்கு முரட்டுத்தனமா சண்டை போடுற அந்த முரட்டு பயலுக வெறுங்கையில அடிச்சுக்கிட்டு சாவானுங்களா? வாய்ப்பே இல்ல. ரெண்டு வாரிய சண்டை போட்டாங்கன்னா அது சாகறதுக்காக மட்டும்தான். இப்படி வெறுங்கையில அடிச்சுக்கிட்டானுங்கன்னா இன்னும் 100 வருஷத்துக்கு சண்டை போய்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த உசோப்புக்கு ரொம்ப சந்தோஷமாயி, உங்களோட சண்டையை நான் நேர்ல பார்த்திருக்கேன், ஒவ்வொரு அடியும் சும்மா இட்டி மாதிரி விழும், என் கண்ணையே என்னால நம்ப முடியாது, அப்படி ஒரு சண்டை ஆகா ஓகம்பான். ஆமா இருக்கத்தானே செய்யும், ஏன்னா எல்பேஃப்னாலே இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒண்டி கொண்டி சண்டை போடுறதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆமா. சரி வெறுங்கையில சண்டை போட்டுட்டு இருந்தானுங்களா, அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சண்டையை ஒரு வழியா நிப்பாட்டிட்டு எல்பேஃபுக்கு கிளம்பிட்டானுங்க. பரவாயில்ல, திருந்தி ஒரு வழியா அவனுங்க ஊருக்கே கிளம்பிட்டானுங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த லூசு பயலுக திருப்பி எதுக்கு ஊருக்கு போறானுங்கன்னா, வெப்பன் டேமேஜ் ஆயிருச்சுல்ல, மறுபடியும் இன்னொரு வெப்பன் எடுக்க போறானுங்களாமா. நமி வந்து பார்த்துட்டு, வெப்பன் எடுக்க போறீங்களா, எதுக்குப்பான்னு கேப்பா. வேற எதுக்கு, விட்ட சண்டையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் சொல்லுவானுங்க. போங்கடா பைத்தியக்கார பயலுகளான்னு அவன் பாட்டுக்கு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவான். இது உசோப்புக்கு கடுப்பாயிரும். பின்ன அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய வாரியர்ஸ், அவனுங்களை பார்த்து லூசு பயலுகன்னு சொன்னான்னா அவனுங்க எல்லாம் வாரியர்ஸ், லிட்டில் கார்டன்ல நீ வேற என்னத்தை தான் கத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம நம்ம சாப்பர் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். ராபினுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா இருக்கும். உசோப் இருந்துட்டு இதுதான் ரியல் ஃபைட் அப்படி இப்படின்னு நம்மகிட்ட கத்திட்டு இருப்பான். அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு லிட்டில் கார்டன்ல இருந்தாங்கல்ல, அந்த டைம் உசோப் நம்மகிட்ட சொல்லியிருப்பான், இதுதான் ஒரிஜினலான வாரியர்ஸோட ஃபைட். அவங்க கௌரவத்துக்காக சண்டை போடுவாங்க, அவங்க மன திருப்திக்காக சண்டை போடுவாங்க, அவங்க என்னைக்குமே அதுல ஏமாத்து வேலை பண்ண மாட்டாங்க, நேர்மையா இருக்கும் அவங்க சண்டை. அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அவங்களோட பேரை காப்பாத்துறதுக்காக அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள பத்தி பெருமையா பேசுவான். உசோப்புக்குமே இவ்வளவு நேர்மையா சண்டை போடுறவங்கள பார்த்துட்டு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவனுக்கும் அவங்கள மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதாவது இந்த கடலோட ஒரு பிரேவான வாரியரா, ஒரு பயங்கரமான தைரியமான வீரமான விவேகமான வாரியரா எப்படியாச்சும் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். பட் உசோப் இல்லைன்னா நம்ம ஆளுங்க நிறைய இடத்துல செருப்படி வாங்கியிருப்பாங்க, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் அன்னைக்கு அவனோட லட்சியம் எப்படியாச்சும் எல்பேஃபுக்கு போகணுங்கிறதான். இப்ப அங்க போறோன்னு அவ்வளவு ஹாப்பி. இதெல்லாம் நம்பிக்கிட்ட அவன் முக்கி சொல்லி
தூங்கிக்கிட்டு இருந்தா அவ அதெல்லாம் கண்டுக்காம டேய் சரக்குங்கடா எனக்கு ஊத்துங்கடான்னு கத்திட்டு கிடப்பான். அட நல்ல விளையான்னு சொல்லிட்டு கடுப்பாயி கத்திட்டு இருப்பானா. அப்ப லிலித் பார்த்துட்டு அப்ப நீயுமே இவனுங்கள மாதிரி ஜெயண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு கேப்பா. அவன் இன்னும் கடுப்பாயி கத்துவான். அட எரும மாடு இவ்வளோ நேரம் அப்ப நீ என்னத்தை தான் கேட்ட அறிவு கட்டவளேன்னு கத்திட்டு கிடப்பானா. அவ விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எதையுமே கண்டுக்காம பிராங்கியும் ஜோரோவும் சாப்பிட்டுக்கிட்டும் குடிச்சுக்கிட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஜோரோக்கு என்ன ஹாப்பினா ஜெயண்ட்டுகளோட இடத்துக்கு போனா அங்க அவங்க கூட ட்ரைனிங் எடுத்துக்கலாம்ல, அது அவனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அப்படி அவன் பிளான் பண்ணுவான். உடனே சஞ்சு இருந்துட்டு சில லூசுங்க தாப்பா எப்ப பார்த்தாலும் சண்டையவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவனை கிண்டல் பண்ணுவான். வழக்கம் போலதான். சரி சஞ்சு ஏதாச்சும் சீரியஸா சொல்லுவான்னு பார்த்தா இவனுங்களே இவ்வளவு பெருசு இருக்கானுங்கன்னா அங்க லேடிஸும் பெருசு பெருசா இருப்பாங்கல்ல, அவங்களும் அழகழகா இருப்பாங்கல்ல அப்படின்ட்டு சந்தோஷத்துல இருப்பான். இவனெல்லாம் வாயிலேயே மிதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்மெல் அடிக்கும். என்னடானா பிராங்கியோட சாப்பாட்டுல இருந்துதான். அது ஏதோ ஹக்கர்னு சொல்லியிருப்பாங்க. சரக்கையும் கோலாவையும் கலந்து ஒரு கலவையை தின்னுட்டு இருப்பான். அதான் அந்த ஸ்மெல்லு. இவங்க சரக்கு மத்த சரக்கு மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலே இதுக்கு பேரு கிரீன் ஃபேரின்னு சொல்லுவாங்க. சாப்பர் எடுத்து பார்ப்பான். கிரீன் கலர்ல சூப்பரா இருக்குமா அப்படின்னா நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன்பா. இதை குடிச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து ஹெலுசினேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு உடனே சாப்பர் துப்பிடுவான். ஆனா என்ன கொஞ்சம் வாய்க்குள்ள போயிருச்சு. ராபின் இருந்துட்டு என்ன சாப்பர் நீ ஓகேவான்னு கேப்பா. கொஞ்சம் குடிச்சிட்டான் போல. கத்துவான் அப்புறம் சிரிச்சு பேசுவான், கத்துவான் அப்புறம் சிரிச்சு பேசுவான். இப்படியே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு லூஃபி டோரி பிராகினி எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அந்த டைம் ப்ரூக் இடையில சுத்திக்கிட்டே வந்து ஏப்பா இந்த சரக்கு என் எலும்பு வரைக்கும் இறங்கி பேசுதும்பா. ஏன்னா என்கிட்ட எலும்பு மட்டும் தானே இருக்குது காமெடியாமா. அப்ப லூஃபி ப்ரூக்கு கிட்ட இன்னும் ஏன்டா வெயிட் பண்ணிட்டு இருக்க பாட்ரி ஏ ராசாத்தி அப்படின்னு உடனே அவ்வளவுதான் ஆரம்பிச்சிருவான் கிட்டார் எடுத்துக்கிட்டு பாடுறதுக்கு. அப்புறம் என்ன அவன் பாட இவங்க ஆடன்னு ஒரே என்ஜாய்மெண்ட் தான் போங்க. அப்படியே கட் பண்ணி நியூ வேர்ல்டுல இருக்க காட்டல் ஐலாண்ட காட்டுறாங்க. இப்ப இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட். என்னன்னா அந்த பாத்தலோமியோன்னு ஒருத்தன் இருக்கானே அதான் நம்ம லூஃபியோட பெரிய 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 ஃபேனு. அவன் என்னன்னா நான் கெட்டவங்க எல்லாத்தையுமே அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுன்ல இருக்க எல்லாத்தையுமே பொழந்து கட்டி இருப்பான். அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. லூஃபியோட பொம்மை தொப்பி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டான். பாதி விலைக்கு நாங்க விற்கிறோம் வாங்குங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. என்ன வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கானேன்னு. ஏன்டா இங்க என்ன காமெடி ஷோவாடா நடத்திட்டு இருக்கேன் எதுக்குடா சிரிக்கிறீங்கன்னு கேட்ட உடனே அங்க மக்கள்லாம் எந்த ஏரியான்னு தெரியாம வந்து நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா அப்படின்ட்டு பயங்கர டெரரா பேசுவாங்களா. அவ்வளோ பெரிய பருப்பு ஏரியாவா இது அப்படின்னு கேட்ட உடனே மேல அந்த பிளாக காட்டுவாங்க. அது நம்ம ரெட் ஹேர் ஷாங்ஸோட ஏரியா. 4 எம்பரர்ல அவனும் ஒரு ஆளு. அப்ப என்ன பண்ணிருக்கணும் மூடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கணும். ஆனா இவன் அடங்கல. எவனா இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லி அந்த கொடியை கொளுத்திட்டு லூஃபி தான் இனி புது எராவியை ஸ்டார்ட் பண்ண போறாரு. இனிமேட்டு இது அவரோட இடம் அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். இப்படி ஒரு எம்பரரோட இடத்தை போய் அடிச்சாதான் அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி அர்த்தம் இல்லையா. சோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்குது. இப்போ அவன் நிலைமையை காட்டுறாங்க. ரத்தம் ஊத்த ஊத்த எல்லாரும் முன்னாடியும் அடிச்சு பொளந்து பார்த்தலோமியோவை முட்டி போட வச்சிட்டாங்க. வேற யாரும் இல்ல ஷாங்க்ஸ் அவன் டீமோட வந்துட்டான். எப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஐலாண்டு பைரட்ஸுங்களுக்கு கொடுத்த பிளாக கொளுத்துனீன்னா அதுக்கான நம்பிக்கை போயிடாது, அவங்கள நான் டேஞ்சர்ல விடுற மாதிரி ஆயிராது அப்படின்னு. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படியே தலைய தரையோட வச்சு தேய்ச்சி என்னைய மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம அவன் ஒத்துக்குவான். நான் இதை பத்தி எல்லாம் யோசிக்கல, கண்மூடித்தனமா லூசு பைய மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அதனால இது தப்பு தான் சொல்லி அழுவான். அப்ப நம்ம ஷாங்க்ஸோட டீம்ல இருந்து ஒருத்தன் வந்து வேணும்னா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். என்னடான்னு கேட்டா ஒரு டெட்லி பாய்சன் ஒன்ன காமிச்சு இத ஒரு மாசத்துக்குள்ள லூஃபிய கண்டுபிடிச்சு அவன் குடிக்கிற ட்ரிங்க்ல இதை கலந்துடணும். அப்படி கலந்து அவனை கொன்னுட்டா இவனை உயிரோட விட்டுருவாங்களாமா. இல்லன்னு சொன்னா இப்பவே கொன்றுவானுங்களாமா. அது மட்டும் இல்லாம இதை குடிச்சா சாதாரணமா சாக மாட்டாங்க. உடம்புல ஓடிட்டு இருக்க ரத்தம் அப்படியே வெடிச்சு செதறி கொடூரமா சாவாங்க அப்படின்னு. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இவன் தான் அவனோட பெரிய ஃபேனாச்சே. எதுக்கு அவரை கொல்லணும்னு பாக்குறீங்க? தப்பு பண்ணது நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். அவர் பேரை யூஸ் பண்ணது தப்பு தான், அவரு கிடையாது அப்படின்ட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. சோ பார்த்தலோமியோவுக்கு தெரிஞ்சு போச்சு தேவையில்லாம அவங்க டீமும் ஏதாச்சும் உள்ள வந்து பேசி அவங்க செத்துருவாங்கன்னு. எப்படியும் லூஃபி அவன் கொல்ல மாட்டான். அதனால பாய்சனை டப்புன்னு அவன் கவி மொத்தத்தையும் குடிச்சிருவான். அதுவும் எப்படி கடைசி சொட்டு வரைக்கும் குடிச்சிருவான். அவன் டீம் ஆளுங்கெல்லாம் கதறுவானுங்க வேண்டாம் வேண்டான்னு. கேட்க மாட்டானே. என் உடம்புல இருந்து ரத்தம் வெடிச்சு செதறி நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் லூஃபிக்கு லாயலா இருப்பேன். அவரோட அனுமதி இல்லாம அவர் பிளாக பறக்க விட்டது நம்ம தப்பு. சோ இப்படி ஒரு தப்பு பண்ணதுக்கு நம்ம தான் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். இப்படி அவர் பேரை வச்சு ஒரு தப்பு நடந்துச்சுன்னு அவருக்கு தெரிய கூட விடக்கூடாது. ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தரை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறதே அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு கதறி கதறி அழுவான். இது எல்லாத்தையுமே ஷாங்க்ஸும் அவன் டீம் ஆளுகளும் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தலோமியோவுக்கு என்ன ஒரு கவலைன்னா லூஃபி வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆகிறத பார்க்க முடியலையேன்னு. சரி பரவாயில்ல, எனக்கு பதிலா என் டீம் ஆளுகள்லாம் பாருங்க, நான் பண்ண தப்புனால என் உயிர் இப்போ தேவையில்லாம இப்படி போயிருச்சு அப்படின்ட்டு இவன் அவன் டீம் ஒரே கண்ணீர் கடலா இருக்கும். சரி நான் போயிட்டு வரேன், குட் பை மை ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க
இருக்கும்போது அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. அவ்வளவுதான் வெட்டிச்சு செதற போறான். அப்படிங்கும்போது கடைசி செகண்ட்ல ஒரு ஏப்பம் ஒண்ணு விடுவான் பாருங்க. என்னடா நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு. கட் பண்ணா அடுத்த சீன் எல்லாம் கப்பல் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. பார்த்தலோமியோக்கு ஒண்ணு ஆகல. அட வேற ஒண்ணும் இல்ல, அது பாய்சனே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவனுக்கும் லூஃபியை கொல்ற இன்டென்ஷனும் கிடையாது. ஷாங்க்ஸ் என்னைக்காச்சும் இப்படி விஷம் வச்சு கொள்ள யோசிப்பானா? இவனை வச்சு காமெடி பண்ணியிருக்கானுங்க. என்ன இந்த பார்த்தலோமியா வந்து அவன் இந்த கடலோட எம்பரர் யாரு, ஷாங்க்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருப்பான்னு நினைச்சான். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவானுங்க. இத ஷாங்க்ஸ் அப்படியே தூரத்துல இருந்து ஜாலியா பாத்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். ஏன்டா இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா அவனுக்கு அவ்வளவு ஹாப்பி. ஏன்னா லூஃபி மேல எவ்வளவு மரியாதையாவும் லாயலாவும் இருக்கானுங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது சரி சரி வழிய விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம உசோப்போட டேடி யசோப் இருக்காருல்ல, அவரு என்ன இருந்தாலும் அவனுங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லி கண்ணை வச்சு ஒரே போடு கரெக்டா அந்த கப்பல்ல பீரங்கி குண்டெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல போய் அடிச்சு மொத்த கப்பலும் வெட்டிச்சு திரிக்கும். இத கொஞ்சம் கூட அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மொத்தத்துல பார்ட்டோ கிளப் அப்படிங்கிற அந்த பைரட்ஸுங்களை காலி பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்காக செத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க என்னென்னலாம் பிரச்சனைகளை பார்க்க போறாங்க, எல்பேஃபுக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.